நீட் 2024 கேட்ட ஒரு கொஷின் தான் இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் வந்து நிறைய பேத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். இதுக்கான காரணம் என்னென்னா, இது ஆக்சுவலி ஒரு 3D ப்ரொஜெக்ஷனில் நம்ம இமேஜின் பண்ணக்கூடிய பட் கொஷின் பேப்பரும் இந்த போர்டோ 2 டைமென்ஷனில் தான் இருக்குது. ஸோ தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். நமக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டியாக இருக்குது. பட் ஹியர் ஐ கேன் எக்ஸ்பிளைன். பட் இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் ஐ மே ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். ஸோ மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்கிற மாதிரியும் நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ஆக்சுவலி இது வந்து என்னென்னா, சொலினாய்டு அப்படின்றது ஈவன் தோ அதில் ஒரு கரண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படி போனாலும் இட் ஆக்ட் அஸ் அ மேக்னெட். அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சொலினாய்டு இருக்குது. சொலினாய்டுனா நத்திங். ஒரு ஒயர் இருக்குது, லெட்ஸே ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயர் வந்து இது கூட சுற்றி வைக்கும் போது எனக்கு ஒரு ஸ்ப்ரிங் மாதிரியான ஒரு சிஸ்டம் கிடைக்கும். ஸோ தட் இஸ் சொலினாய்டு. அந்த சொலினாய்டுக்கு இன்பிட்வீனில் சம் கோரோ வைப்பாங்க டு இன்க்ரீஸ் த மேக்னட்டிசம். ஸோ அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, ஒரு சொலினாய்டு இருக்குது. லெட்ஸே இப்படி ஒரு சொலினாய்டு இருக்குது. ஸோ இது வழியாக ஒரு கிளாக் வைஸில் ஒரு கரண்ட் போகுது. இந்த இடத்துல கிளாக் வைஸ் எப்படி கரண்ட் போகுது அப்படின்னு என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், சொலினாய்டு வந்து இப்படி இருக்குது. ஸோ இதை நீங்கள் இப்படி பார்க்கும்போது ஒரு சர்க்கிளில் இருக்கும். ஸோ இதே சொலினாய்டு நீங்கள் இப்படி திருப்பி பார்க்கும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்க்கிள் இருக்குது. கரெக்டாக? அப்போது நான் இப்படி வைண்ட் பண்ணுறேன். அதாவது நான் என்னோடய வைண்டிங்கே கிளாக் வைஸில் இருக்குது. உங்களுக்கு புரியுதில்ல? கிளாக் வைஸில் தான் வைண்டிங் பண்ணுறேன். அதே தான். அப்போது அந்த எகெயின் கரண்ட் வந்து கிளாக் வைஸில் போகுது அப்படின்னா இட் ஆக்ட் அஸ் அ எலக்ட்ரோ மேக்னெட். இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்து மேக்னட்டிசம் அப்டெயின் பண்ணுறோம். ஸோ ஒரு கரண்ட் ஒரு சொலினாய்டு வழியாக போகுதுன்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஒரு பார் மேக்னெட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க. ஓகே, இட் ஆக்ட் அஸ் அ பார் மேக்னெட். இப்போது பார் மேக்னெட் அப்படின்னா இதுக்கு ஒரு நார்த் போல் சவுத் போல் இருக்கும். கரெக்டாக? இப்போது நீங்கள் வந்து இந்த சொலினாய்டில் கரண்ட் போகுது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேஸ்லேருந்து பார்க்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபேஸ்லேருந்து பார்க்கும்போது இது வந்து கிளாக் வைஸில் போகுது. அதே இந்த ஃபேஸ்லேருந்து பாருங்களேன், சேம் டேரக்ஷனில் கரண்ட் போகும்போது உங்களுக்கு ஆன்டி கிளாக் வைஸ் டேரக்ஷனில் இருக்கும். இப்போ பாருங்கள், வைண்டிங் பண்ணியிருக்கேன், கரண்ட் இந்த டேரக்ஷனில் போகுது. ஸோ இந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கும்போது கரண்ட் வந்து கிளாக் வைஸில் போகிற மாதிரி இருக்கும். இதே அந்த சொலினாய்டை இப்படி திருப்பி அதே கரண்ட் வந்து அதே டேரக்ஷனில் போகுது. அதாவது இப்படி போகுது. ஐ திங்க் இட் ஹேஸ் டு பி இமேஜின் பை யுவர் செல்ஃப். இமேஜின் பண்ணுங்கள். அப்போது ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். இது வந்து என்னென்னா, இது நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல டேரக்ஷன் சொல்லலாம். பட் அதில் கன்ஃபியூஷன் வேணாம். சப்போஸ் கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா, அந்த எந்த ஃபேஸ்லேருந்து பார்க்குறீங்களோ அந்த ஃபேஸ் கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா தட் இஸ் சவுத் போல். ஸோ இந்த சைடு பாருங்கள், நம்ம இந்த சைடு இருந்து பார்க்கும்போது நமக்கு கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் சவுத் போல். இதே இந்த சைடு இருந்து பார்க்கும்போது நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் நார்த் போல். அதாவது ஒரு சொலினாய்டு வழியாக கரண்ட் போகுதுன்னா தட் ஆக்ட் அஸ் அன் எலக்ட்ரோ மேக்னெட் விச் ரிசம்பிள்ஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட். அப்படின்னா பார் மேக்னெட்னா நார்த் சவுத் போல் இருக்குல்ல. ஸோ அந்த நார்த் போல் சவுத் போல் எப்படி டிஃபைன் பண்ணுறது, நேம் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். அதாவது நத்திங் பட் இப்போ ஒரு பார் மேக்னெட்னா நத்திங். இப்போ நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு இப்படி போகும்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். ஸோ ஐ கெஸ் அதாவது இன்சைட் அந்த லூப் ஹேஸ் டு பி கண்டினியூஸ். கரெக்டு தானே? கரெக்ட். அதாவது இன்சைட்லேயும் நமக்கு ஃபீல்டு வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது இன்சைடில் சவுத் டு நார்த் போகும், அவுட் சைடில் நார்த் டு சவுத் போகும். ஸோ இதே மாதிரி தான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எடுத்து பார்க்கும்போது. ஸோ திஸ் இஸ் த பேசிக் ஆஃப் சொலினாய்டு. ஸோ சொலினாய்டு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டாக இருக்க போது எப்போனா அது வழியாக கரண்ட் போகும்போது. சரி, ஓகே. பட் இது வந்து இந்த சம் கிடையாது. இது வந்து பேசிக்ஸ் நாலேஜ். இது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த சம் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்ன கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல தெர் இஸ் நோ கரண்ட்டே இந்த இடத்துல கொடுக்கல. பட் என்ன அப்படின்னா, ஒரு மேக்னெட் இருக்குது. லெட்ஸே அது வந்து ஒரு பார் மேக்னெட்டை நம்ம மூவ் பண்ணும்போது அந்த இடத்துல இன்டியூஸ்டு கரண்ட் வந்து இதாகும். அதாவது ஒரு சொலினாய்டு இருக்குது. ஸோ அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு மேக்னெட்டை மூவ் பண்ணிங்க, ஸ்டாட்டிக் வைக்கக்கூடாது, மூவ் பண்ணும்போது அதில் வந்து ஒரு இன்டியூஸ்டு கரண்ட்டு ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் கால்டு லென்ஸ்லா. இது பேர் தான் லென்ஸ்லா. இப்போ அந்த கரண்ட் வந்து எந்த டேரக்ஷனில் இருக்கும் அப்படின்றது லென்ஸ்லா சொல்ல. பட் இட் ஹேஸ் செட் பை ஃபாரடே. என்ன அப்படின்னா, ஒரு பார் மேக்னெட்டை வந்து நீங்கள் சொலினாய்டு வழியாக மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சொலினாய்டில் வந்து ஒரு கரண்ட் வந்து இன்டியூஸ் ஆகும். சச் தட் அந்த கரண்ட் வந்து அந்த காசு இருக்குல்ல, அதாவது சோர்ஸ் இருக்குல்ல, அந்த இன்டியூஸ்ட் கரண்ட்டோட சோர்ஸ் எதுனா அந்த பார் மேக்னெட், அதோட மோஷனை ரிப்பல் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஃபாரடே லா. இப்போ பாருங்கள், இதில் இப்போ இந்த சைடு இந்த ஃபேஸ்லேருந்து பாருங்கள், எவ்ரி திங் இஸ் வைண்டிங் இன் அ கிளாக் வைஸ் டைரக்ஷன். அதாவது இந்த சைட்லேருந்து நம்ம அந்த சொலினாய்டை பார்க்கும்போது இதுவுமே கிளாக் வைஸில் தான் வைண்ட் பண்ணப்பட்டிருக்கு, இதுவுமே கிளாக் வைஸில் தான் வைண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே. அதே நீங்கள் இந்த டேரக்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்டி கிளாக் வைஸில் தான் வைண்ட் பண்ணப்பட்டிருக்கு, இதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் வைண்டிங்னா சுற்றுறது பண்ணப்பட்டிருக்கு. ஐ திங்க் இமேஜின். ஓகே. அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இந்த பார் மேக்னெட் வந்து இந்த டேரக்ஷனில் மூவ் ஆகுது. அஃப்கோர்ஸ் பார் மேக்னெட் மூவ் ஆகுது. அப்போ இதில் வந்து இன்டியூஸ்டு கரண்ட் ஃபார்ம் ஆகும்.
இந்த இன்டியூஸ்ட் கரண்ட் என்ன பண்ணும், இதோட மோஷனை அப்போஸ் பண்ணும். அதாவது அந்த சொலினாய்ட்லேருந்து போக பார்க்குது. அப்போ இதில் வந்து ஒரு இன்டியூஸ் கரண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு சொலினாய்டு ஏல. அப்போ அந்த சொலினாய்டு என்ன பண்ணும், அதோட மோஷனை அப்போஸ் பண்ணும். அதாவது போகிறத பிடிச்சி இழுக்கணும். அப்போ இந்த இடத்துல நார்த் போல் இருக்குன்னா இந்த இடத்துல சவுத் போல் இருக்கும்போது தான் தட் கேன் பி அட்ராக்டட் பை த சொலினாய்டு. அந்த மேக்னெட் அட்ராக்ட்னா அந்த மோஷனை அப்போஸ் பண்ணுறது தான். மோஷன்றது அதோட மூவ்மெண்ட். சரி, ஓகே. சிமிலர்லி ஃபஸ்ட் இந்த இடத்துல என்ன போல்ஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு எந்த டேரெக்ஷனில் கரண்ட் இருக்கும், நெக்ஸ்ட்டு எந்த ஏபியா சிடியா அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல சவுத் போல் வந்து போகுது. ஸோ சவுத் போல் அதே மாதிரி சொலினாய்டு 2லையும் திஸ் பார் மேக்னெட் இஸ் இன்டியூசிங் கரண்ட். இந்த கரண்ட் என்ன பண்ணும், எகெயின் இந்த பார் மேக்னெட்டை அப்போஸ் பண்ணும். கரெக்டாக இன்டியூஸ்டு கரண்ட். அப்போனா இந்த சவுத் போல் இருக்குன்னா இது சவுத் போலாக இருக்கும். சச் தட் இது ரெண்டு ரிப்பல் பண்ணி இந்த பார் மேக்னெட்டை இது பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல எகெயின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், லைக் போல் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் போல் அட்ராக்ட் ஈச் அதர். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த இடத்துல சொலினாய்டு 1. ஸோ ரெண்டு இடத்துலையுமே அந்த இடத்துல என்ன போல் இருக்கும் அப்படின்றத இது பண்ணியாச்சு. இப்போ சொலினாய்டு 1ல் இந்த ஃபேஸில் சவுத் இருக்குது. கரெக்டாக, அதாவது இப்போ நான் பார்க்குற இடத்துல அந்த சொலினாய்டில் வந்து சவுத் போல் இருக்குது. சவுத் போல் இருக்குன்னா அந்த இடத்துல கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும், கிளாக் வைஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், வைண்டிங்கும் கிளாக் வைஸில் இருக்குது, கரண்ட்டும் கிளாக் வைஸில் இருக்குது. அப்படின்னா A to B. இங்கே பாருங்கள், ஏலேருந்து சுற்றிட்டே வந்தால் தானே கரெக்டாக இருக்கும். லைக் ஏன்னா பேரலல் டு வைண்டிங்கில் கரண்ட் போகுது. ஸோ A to B உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல கிளாஸாக இருந்ததுனா புரியலையா புரிஞ்சிருக்கா அப்படின்ற கம்யூனிகேஷன் வரும். பட் ஐ திங்க் நான் எல்லாமே சொல்லிட்டேன். ஸோ இந்த இடத்துல சவுத் ஃபேஸ் பண்ணுறோம். சவுத் ஃபேஸில் கிளாக் வைஸில் வைண்டிங் இருக்குது. ஸோ நமக்கு சவுத் இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் கிளாக் வைஸில் தான் கரண்ட் இருக்கணும். ஸோ வைண்டிங்க்கு பேரலாக இருக்கும். ஸோ வைண்டிங் வந்து A to Bயில் இருக்குது கிளாக் வைஸில், கரண்ட்டும் நமக்கு A to Bயில் இருந்தால் தான் நமக்கு சவுத் போல் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கிளாக் வைஸ்க்கு A to B. சொலினாய்டு 1ல் கரண்ட் அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணும். சரி, ஓகே. A to Bனா இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது. ஓகே. இந்த இடத்துல இப்போ சொலினாய்டு 2 வந்து இப்போ இந்த இடத்துல பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு வைண்டிங் எப்படி இருக்குன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஏன்னா ஃப்ரம் D இட் இஸ் வைண்டிங். அதாவது இப்படி உங்களுக்கு புரியுதில்ல? ஓகே. வைண்டிங் ஆகப்பட்டிருக்கு. எனக்கு இந்த இடத்துல சவுத் போல் வேணும். அப்போ சவுத் போல் வேணும்னா இமேஜின் வைண்டிங்க்கு பேரலாக தான் எகெயின் உங்களுக்கு புரியுதில்ல? இந்த இடத்துல எனக்கு சவுத் போல் வரணும். அதாவது கரண்ட் வந்து இப்படி இருக்கணும். லெட்ஸே ஓகே, இந்த ஃபேஸ் பார்த்துக்கோங்க. இந்த ஃபேஸில் தான் ஒரு சொலினாய்டு வந்து இப்படி இருக்குது. ஓகே. இதுக்கப்புறமேட்டுக்கு ஓகே, இதே மாதிரி நான் உங்களுக்கு ரிசம்லாம் வரையணும் அப்படின்னா, அதாவது இந்த குட்டி சர்க்கிள் இருக்குல்ல, அது வந்து முன்னாடி இருக்க சர்க்கிள், பின்னாடி இருக்கிறது பெருசாக இருக்கிறது வந்து பின்னாடி இருக்க சர்க்கிள். ஸோ இதுதான் என்னோட C டெர்மினல். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து கிளாக் வைஸில் இருக்கும். கரெக்டு தானே? அப்போ தானே சவுத் போல் இருக்கும். இங்கே பாருங்கள், கிளாக் வைஸில் இருக்குன்னா இட் ஹேஸ் எண்ட் இன் C. ஸோ அது வந்து Cயில் தான் எண்ட் பண்ணால் தான் அது வந்து கிளாக் வைஸில் இருக்கும். சப்போஸ் Cயில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா அது வந்து ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள். எனக்கு வந்து Cயில் முடிஞ்சால் தான் எனக்கு கிளாக் வைஸே வரும். ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் D. அப்போ தான் எனக்கு இந்த ஃபேஸ்லேருந்து பார்க்கும்போது கரண்ட்டு எனக்கு கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கும். ஸோ அதனால தான் கரண்ட் வில் ஃப்ளோ ஃப்ரம் D to C. ஸோ ஆப்ஷன் இஸ் 1. ஸோ DC கிடையாது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன் அப்படி இது சொல்கிறேன் அப்படின்னா, லைக் லாஸ்ட்டாக 52 மினிட்ஸ் சம்திங்கில் ஒரு நீட் 2024 ஃபிசிக்ஸ் பேப்பர் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பார்க்கலாம், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் வந்து இது இவ்வளோ பெரிய நாலேஜ் வந்து பேக்ரவுண்ட் நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு பேசிக்கலாக இருக்கணும். சச் தட் நீங்கள் அங்கே கம்மி டைமில் உங்களால் சால்வ் பண்ண முடியும். அப்போ அதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு இந்த கரண்டோட டைரக்ஷன். அஸ் வெல் அஸ் மெயிலையும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. யூ நீட் டு எக்ஸ்பிளைன் ஒன் மோர் டைம். ஸோ அதனால தான் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை திஸ் வீடியோ. சொலினாய்டு எப்படி எலக்ட்ரோ மேக்னெட்டாக இருக்குது, ஏன் நார்த் போல் சவுத் போல் இது பண்ணுறோம், நார்த் போல் சவுத் போல்னால் அதில் கரண்ட் என்ன டைரக்ஷன் இருக்கும், அஸ் வெல் அஸ் லென்ஸ்லாம் ஃபேரடேஸ்லாம் இதெல்லாம் என்ன, ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியாட்டி அகெயின் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கம் அப் வித் சம் மோர் பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.